கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். பேருந்துகளில் உள்ள தேவையற்ற உபகரணங்களை அகற்றுவதற்கு தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு 3 மாத கால அவகாசம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மெனதுங்க தெரிவித்துள்ளார். பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கங்களுக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் போலீஸ் மா அதிபர் கூறுகையில், ஒரு நாட்டின் விதி ஒழுக்கம் என்பது அந்நாட்டின் நிலையை அளவிடும் அளவுகோலாகும். இதன்படி அரசியல் தலையீடுகளின்றி வீதி ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு தற்போதுள்ள சட்டங்களை பயன்படுத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பதில் போலீஸ் மா அதிபர் புள்ளி விவரங்களை சமர்ப்பித்து இந்த நடவடிக்கைகளினால் நாளொன்றுக்கு 4 அல்லது 5 பேர் உயிரிழக்கும் விபத்துகள் குறைவடைந்துள்ளதுடன் ஏனைய விபத்துகளும் கணிசமாக குறைந்துள்ளன என தெரிவித்துள்ளார். இக்கலந்துரையாடலில் வாகனங்களின் அலங்கார பாகங்களை அகற்றுவதற்கு அல்லது சட்டப்பூர்வமாக்குவதற்கு 2 வார கால அவகாசம் போதாது என பேருந்து சங்கங்கள் போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. எனவே 3 மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த போலீஸ் மா அதிபர், இந்த நிறுவல்கள் விபத்துக்களை ஏற்படுத்தினால் அல்லது விபத்துக்களின் தன்மையை அதிகரித்தால் போலீசாரால் அகற்றப்படும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் இருப்பினும் அத்தகைய சாதனங்கள் இல்லையென்றால் அவை சட்டபூர்வமாக வாகனத்தின் பதிவு சான்றிதழில் சேர்க்கப்படலாம் அல்லது அவற்றை அகற்றிவிட்டு சட்டத்துக்கு இணங்க 3 மாத கால அவகாசம் வழங்கப்படலாம். அதேவேளை இக்கலந்துரையாடலில் சிவில் உடையில் போலீஸ் உத்தியோகத்தர்களை பேருந்தில் ஏற்றி பேருந்து சாரதிகள் செய்யும் குற்றங்கள் தொடர்பில் முடிந்தவரை நடவடிக்கை எடுக்குமாறு பேருந்து சங்கங்கள் போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. இதன்படி பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு முன்மொழிவை செய்தபோது அநாகரிகமாக செயல்பட்ட டிக்டாக் எம்பி ராமநாதன் அர்ஜுனா பளை முகமாலை பகுதியில் பனைமரங்கள் வெட்டப்பட்டு அளிக்கப்படுவதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என பனை அபிவிருத்தி சபை தலைவர் வி சகாதேவன் கேள்வி எழுப்பியுள்ளார். அர்ஜுனா எம்பி தனது சுயநலத்துக்காகவும் விளம்பரத்துக்காகவும் மாத்திரமே இவ்வாறான செயல்பாடுகளை மேற்கொள்கின்றார். மேலும் குறித்த முகமாலை பகுதியில் நூற்றுக்கணக்கான மரங்கள் வெட்டப்படுவதை தொடர்ந்தும் அனுமதிப்பதா என்ற கேள்விக்கு டிக்டாக் எம்பியிடம் பதில் உள்ளதா எனவும் அவர் தொடர்ந்தும் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் கடவுச்சீட்டு வழங்கும் அலுவலகம் ஒன்றை கிழக்கு மாகாணத்திலும் உருவாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையினை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி MLAM ஹிஸ்புல்லாஹ் சபையில் நேற்று தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் வடக்கு தெற்கு மத்திய மாகாணங்களில் கடவுச்சீட்டு அலுவலகம் காணப்படுவதாகவும், ஆனால் கிழக்கு மாகாணத்தில் அந்த அலுவலகம் கிடையாது என்பதை சம்பந்தப்பட்ட அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்று இல்லாதமையினால் அங்குள்ள மக்கள் 2-3 தினங்கள் கொழும்புக்கு அலைய வேண்டிய நிலை ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அதிகளவு உல்லாச பிரயாணிகள் வருகை தரும் கிழக்கு மாகாணத்துக்கும் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம், கொழும்பு சர்வதேச விமான நிலையம் மற்றும் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையங்களுக்கான புறப்படுதல் வரி சலுகைகளை நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு திட்டமிடப்பட்டுள்ள விமான பயண நேர அட்டவணைக்கமைய விமான சேவைகளுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள புறப்படுதல் வரியில் 50% கட்டணத்தை கையுதிர்க்கும் சலுகையை 2026/1/30 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு சர்வதேச விமான நிலையத்திற்கு திட்டமிடப்பட்டுள்ள விமான பயண நேர அட்டவணைக்கு அமைவான விமான சேவைகளுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள புறப்படுதல் வரியில் 50% கட்டணத்தை கையுதிர்க்கும் சலுகையை 2025 3ஆம் மாதம் 27ஆம் தேதி தொடக்கம் 1 வருடத்து காலத்துக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. மத்தள சர்வதேச விமான நிலையத்துக்கு திட்டமிடப்பட்டுள்ள விமான பயண நேர அட்டவணைக்கு அமைவான விமான சேவைகளுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள புறப்படுதல் வரி சலுகை
முழுமையாக வழங்குவதையும் 2024 12ஆம் மாதம் 29ஆம் தேதி தொடக்கம் மேலும் ஒரு வருட காலத்துக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவையில் இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம், கொழும்பு சர்வதேச விமான நிலையம் மற்றும் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையங்களுக்கான சர்வதேச விமான சேவைகளை கவர்ந்தெழுக்கும் நோக்கில் வரையறுக்கப்பட்ட விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் கம்பெனியினால் சர்வதேச விமான நிலைய சேவைகளுக்கான ஊக்குவிப்பு சலுகை திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த விமான நிலையங்களுக்கு புறப்படுதல் வரி சலுகைகளை கீழ்வருமாறு நீடிப்பதற்கு போக்குவரத்து, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் சம்ரித்த யோசனைக்கு இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தளை தம்புள்ளை நகரத்தில் முச்சக்கர வண்டியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் நேற்று முன்தினம் மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கண்டி போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 100 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் 60 கிராம் ஐஸ் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டி போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். பாணந்துறையில் ஹோட்டல் ஒன்றில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட மீன் பனிஸ் ஒன்றில் லைட்டரின் பாகங்கள் இருந்தது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாணாந்துறை அருங்குட பிரதேசத்தை சேர்ந்த மஞ்சுளா பெரேரா என்பவர் நேற்றைய தினம் தனது 2 மகன்களுக்கு கொடுப்பதற்காக 2 மீன் பனிசுகளை கொள்வனவு செய்துள்ளார். அதன்போது அவரது இளைய மகன் சாப்பிட்ட மீன் பனிஸில் லைட்டர் ஒன்றின் உலோக பகுதியொன்று இருந்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பில் மஞ்சுளா பெரேரா பிரதேசத்துக்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவித்த போதும் இன்று விடுமுறையில் இருப்பதாக பாணந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்துக்கு தனது பிரச்சனையை தெரிவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பாணந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்துக்கு சென்று அவர் இதனை கூறிய போது தனது முறைப்பாட்டை ஏற்காமல் திருப்பி அனுப்பப்பட்டதாக மஞ்சுளா பெரேரா தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் குறித்த ஹோட்டல் பாணந்துறை மாநகர சபைக்கு உட்பட்ட ஹோட்டல் எனவும் இது தொடர்பில் மாநகர சபையுடன் இணைக்கப்பட்டுள்ள பொது சுகாதார பரிசோதகரிடம் தெரிவிக்குமாறும் அங்குள்ள அதிகாரிகள் அவரிடம் கூறியுள்ளனர். கடந்த சில வாரங்களாக நாடாளுமன்றத்தில் பணிபுரியும் சில பெண் ஊழியர்கள் பாலியல் துன்புறுத்தல்கள் சம்பவங்கள் தொடர்பில் செய்திகள் வெளியாகி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், மூத்த அதிகாரி தங்களுக்கு கீழ் பணிபுரியும் பெண் ஊழியர்களை தொடர்ந்தும் பாலியல் ரீதியாக துன்புறுத்துகின்றனர். எனக்கு கிடைத்த தகவலின்படி சில சந்தேக நபர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிலருக்கு கட்டாய ஓய்வு அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் தகவல் அமைப்புகள் மற்றும் மேலாண்மை துறையின் மூத்த அதிகாரிகள் அங்குள்ள பெண் ஊழியர்களுக்கு தொடர்ந்தும் பாலியல் தொல்லை கொடுப்பதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த விவகாரம் குறித்து சபாநாயகர் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றேன். இந்த நாடாளுமன்றத்தில் பெண் ஊழியர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானால் அது நம் அனைவரையும் பாதிக்கும் என்றும் இந்த விவகாரத்தை உடனடியாக விசாரிக்கவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியூடாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் போலியான குறுஞ்செய்திகள் தொடர்பில் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தப்பட்டும் ஆணைக்குழு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி சமூக வலைதளங்கள் மூலமாக அனுப்பப்படும் போலியான குறுஞ்செய்திகளுக்கு உங்களின் தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஜனாதிபதியூடாக 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக போலியான குறுஞ்செய்திகள் வெளியிடப்படுவது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் இவ்வாறான போலி செய்திகளை நம்ப வேண்டாம் என இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பான குறுஞ்செய்திகளுக்கு தமது தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பத்ரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த சில வருடங்களில் நுண்நிதி கடன் வலையில் சிக்கிய சுமார் 200 பெண்கள் தங்களது உயிர்களை மாய்த்துக் கொண்டுள்ளதாக தேசிய மகளிர் ஒன்றியத்தின் தலைவி தெரிவித்துள்ளார். இந்நாட்டில் 28 லட்சம் பேர் நுண்நிதி கடன் பெறுகின்றனர். அதில் 24 லட்சம் பேர் பெண்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் உள்ள நுண்நிதி நிறுவனங்கள் 38 தொடக்கம் 40% வரை அதிக வட்டிக்கு கடன் வசதிகளை வழங்குவதாகவும் கடனை செலுத்த முடியாத சில பெண்களும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் சில பிரதிநிதிகளினால் பாலியல்
பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகுவதாகவும் காசினி சில்வா தெரிவித்துள்ளார். இந்நிலைமையினால் குடும்பங்களுக்கிடையில் முரண்பாடுகள் வளர்ந்து பிள்ளைகள் ஆதரவற்றவர்களாக மாறியுள்ளதாகவும் சில பெண்கள் வேலை செய்ய வீட்டையும் நாட்டையும் விட்டு வெளியேற தூண்டப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் சிறுநிதி கடன் பிரச்சனையால் கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் கடுமையான பொருளாதார அழுத்தத்தில் உள்ளனர். அவர்களில் பலர் வருமானம் ஈட்டும் வாய்ப்புகள் இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட வங்கிகளில் கடன் பெற முடியாமல் நுண்கடன் நிறுவனங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இந்த நிறுவனங்கள் வாரத்துக்கு 20% முதல் 30% வரை அதிக வட்டி வீதங்களுடன் வசூலிக்கின்றன. இதனால் பெண்கள் கடனில் தள்ளப்படுகிறார்கள். நுண்கடன் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டமூலத்தை அரசாங்கம் கொண்டு வந்துள்ள போதிலும் அது இன்னும் சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த பஸ் ஒன்று மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதியதில் மோட்டார் சைக்கிள் செலுத்தியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக மதவாச்சி போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து யாழ்ப்பாணம் ஏனையின் பிரதான வீதியில் மதவாச்சி ஹைமல் கொல்லேவ பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. ஹமல் கொல்லேவா ரம்பாவ பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 56 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் ரம்பேவ வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் பஸ் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். மேல் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதவாச்சி போலீஸ் நிலைய போக்குவரத்து போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் நிசங்க தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவின் டொரண்டோ பொது போக்குவரத்து சேவை கட்டணங்கள் தொடர்பில் மகிழ்ச்சி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோ நகரின் முதல்வர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மக்கள் எதிர்நோக்கி வரும் கொள்வனவு இயலுமை பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இவ்வாறு கட்டண அதிகரிப்பினை ரத்து செய்ய தீர்மானித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். திபெத்தை உலுக்கியுள்ள பூகம்பத்தினால் 126 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 450 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக சீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. அதே சமயம் மீட்புப் பணிக்காக 15,000 மீட்புப் பணியாளர்களை சீனா திபெத்துக்கு அனுப்பியுள்ளது. எவரெஸ்ட் சிகரத்தின் அடிவாரத்திலிருந்து 50 மைல் தொலைவில் உள்ள பகுதியை தாக்கிய பூகம்பம் ஆயிரக்கணக்கான வீடுகளை அழித்துள்ளதாகவும் சீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.